ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸோட 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைனாக 1 by 1 போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட முழு நாலேஜும் வந்து கிடைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன பெயிண்டிங் எது எதுக்கு அப்படின்றப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே இல்லாமல் வெறும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் பற்றி தெரிஞ்சுக்காமல் ஸோ கொஞ்சம் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயிண்டிங்னால் என்னென்னே தெரியாமல் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அக்ரிலிக் பெயிண்டிங், வாட்டர் கலர், ஆயில், போஸ்டர், டெம்பரா, ஸ்ப்ரே, இந்த மாதிரி நிறைய பெயிண்டோட பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் எப்படி யூஸ் ஆகுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயிண்டிங்னால் என்னென்னே தெரியாதமல் இருக்கவங்களுக்கு ஸோ பெயிண்டிங்கில் இவ்வளோ இருக்கா அப்படின்றது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம லைன் பை லைன் 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட். ஸோ நம்மளுக்கு அக்ரலிக் பெயிண்ட்டுன்றது வந்து தெரியும், நம்ம ஃபேப்ரிக்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல்ஸில் கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸுமே வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அக்ரலிக் கலர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும், லுக் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். லுக் வைஸ் எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். அந்த ஃபாஸ்ட் ட்ரையிங். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை ஆகிடும். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். திக்காக இருக்கும். நம்ம வந்து மீடியம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். இது வந்து எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்வாஷில், வுட்டில், ஃபேப்ரிக்கில், அக்ரலிக் பேப்பர், இதிலலாம் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது யார் யாருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலுமே கட்டி மாதிரி இல்லாமல் வாட்டர் பேஸ்டாக தான் வந்து இருக்கும். அதேமாரி கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் கலர்ஸாக வந்து இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன் திக் கன்சிஸ்டன்சின்றதுனால நல்லா பிரைட் கலரில் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பல்துறையில் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, இது மீனிங் வந்து பல்துறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆல் ஃபீல்ட்லேயுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆயில் பெயிண்ட். ஸோ ஆயில் பெயிண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும், கிளாஸியாக இருக்கும். ஸோ ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்ம ஆயில் பெயிண்ட் அப்படின்னு பார்த்தாவே இது வந்து ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லையா? ஸோ ரிச் லுக்கு கொடுக்கும், கிளாஸியாக இருக்கும். இதை வந்து உட்டன் பேனல், மரப்பலகையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உருவப்படங்கள் சொல்லுவோம் இல்லையா, போர்ட்ரேட்ஸ், அதில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ட்ரையாக லாங் டைம் எடுத்துக்கும். டீப் கலர்ஸ் அண்ட் ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர். ஸோ வாட்டர் கலர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லுக்ஸ் வைஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா? ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட். ஸோ தண்ணியில் ஒரு கலரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம வாட்டர் கலர் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வாட்டர் கலர் பேப்பரில், அதாவது 300 GSM இருக்க பேப்பரோட குவாலிட்டி இருக்க அந்த இதுவில் வந்து நம்ம இந்த வாட்டர் கலரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லேண்ட்ஸ்கேப் அண்ட் டெலிகேட் ஆர்ட்ஸ் பெனிஃபிட் வந்து ஈஸி டு பிளெண்ட். இது வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ நிறைய லேயர்ஸ் வந்து இதில் போடலாம். லேயரபிள் மீன்ஸ் ஒரு வாட்டர் கலர் அப்படின்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் இல்லையா ஒரு கோட்டிங் கொடுக்க. ஸோ நிறைய கோட்டிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மீன்ஸ் ஈஸியாக எடுத்து செல்ல முடியும். இது வந்து நிறைய லேயர் வந்து
ஒரே ஒரு கோடிங் வந்து நிறைய கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு கேரி. இது வந்து நிறைய ஈஸி டு பிளெண்ட். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுவோம். நம்ம ஃபேப்ரிக் கலர் அக்ரிலிக் கலரையும் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதில் வந்து இது வந்து கிடையாது. ஓகே, ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கோடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பெயிண்ட் வந்து போஸ்டர் பெயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் பெயிண்ட்டு. போஸ்டர் பெயிண்ட்டுனா உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். இது லுக் வைஸ் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும், பிரைட் கலர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்டேஜ் பேப்பர்லேயும் சார்ட் பேப்பர்லேயும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு டிசைன் எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் வந்து டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது ஸ்கூல் ப்ராஜெக்ட் அதிலெல்லாம் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டு யூஸ் பண்ணிப்போம். ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். கவர் நல்ல போல்டு கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸ் யூஸ் பண்ண போதும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெயிண்ட்டு சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ ஜஸ்ட்டு பிகினர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பெயிண்ட்டுக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் பெயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ச் சொல்லுவாங்க. குவாட்ச் வந்து அதே மேட் ஃபினிஷிங் தான், ரொம்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் வந்து வாட்டர் கலர் பேப்பரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு நம்ம டிசைன் பண்ணுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷனாக டிசைன் பண்ணுறது. ஸோ அந்த போர்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு டிசைன் பண்ணவோ. நெக்ஸ்ட்டு வந்து டைப்போகிராஃபி மீன்ஸ் அச்சுக்கலை. நம்ம அச்சுக்கலைன்னு சொல்லுவாங்க டைப்போகிராஃபின்னா. ஸோ அதுலேயுமே இந்த குவாட்ச் பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க டிசைன் பண்ண. இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம் இல்லையா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா டிசைன். ஸோ டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லுக் வைஸுமே உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். கவரேஜ் வந்து நல்லா கிரேட் கவரேஜ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐ மீன் கோடி கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ட்ரை ஆகிட்டு இருக்க கவரேஜ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ரியாக்டிவேட்ஸ் வித் வாட்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீண்டும் இது வந்து நம்ம செயல்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவாட்ச் அப்படின்றது நம்ம இது வரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு நியூவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு எதில் இது பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மேட் ஃபினிஷிங், ஸ்மூத், வாட்டர் கலர் பேப்பரில், இன்ஸ்ட்ரக்ஷனில் மெயினாக அண்ட் அச்சுக்கலையில் யூஸ் பண்ணுறாங்க. லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நல்ல கவரேஜ் வந்து கொடுக்கும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம பொறுத்த வரையும் அக்லரிக் கலர், ஃபேப்ரிக் கலரு போதுமானது தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேம்ப்ரா பெயிண்ட். இது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், வாஷபிள். இது வந்து பேப்பர், கார்ட்போர்ட், கிளே, வுட் அப்படி எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்ஸ் ஆர்ட்டில், மாரல்ஸில், கிராஃப்டில் அதிலலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாஷபிள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து நச்சுத்தன்மை அற்றது. ஆனால் இது வந்து நச்சுத்தன்மை அற்றது. ஓகேவா? ஸோ இது க்ரீமி கன்சிஸ்டன்சி, வாஷபிள், பேப்பரில், கார்ட்போர்டில், கிளேயில், வுட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ஸோட ஆர்ட்டுக்கு, மோரலுக்கு, கிராஃப்ட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அமௌண்ட்லேயும் இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பெயிண்ட்டு கூட நச்சுத்தன்மை இல்லாதது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே. ஸோ ஸ்ப்ரேனா அந்த டின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து அடிப்பாங்க இல்லையா ஸ்ப்ரே மாதிரி ஈஸியாக. அது வந்து நம்மளோட ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். வுட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, மெட்டலில், மோஸ்ட்லி வால்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வால் பெயிண்டிங்க்கு, அந்த குடத்துக்குலாம் ஈயம் பூசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்க்கு, நம்ம கதவுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டில். அந்த ஸ்ப்ரே டின்னில் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டு கவரேஜ், ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கவர் ஆகிடும். நீங்கள் அந்த டின்னில் பெயிண்ட் பண்ணுறப்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஃபினிஷிங்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது
ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான். ஸோ இது வந்து டைரெக்டாக நான் அப்படியே வந்து ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஆனால் அக்ரிலிக் கலர் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ட்ரை ஆகிடும். வாட்டர் பேஸ்டில் இருக்கும். நம்ம ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் அப்போ அதான் டைரெக்டாக நம்ம கிளாத்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேப்பர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெயிண்ட்டை அப்படியே எந்த மிக்சிங்கும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஒரு 8 or 7 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு முக்கியமானது அக்ரிலிக் கலரும் ஃபேப்ரிக் கலரும் மட்டும்தான். ஸோ வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ பெயிண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிடுச்சா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் த்ரோட் பெயினாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக நான் எனக்கு வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.